இறைத்துவம் பொருந்திய ஜோதி நண்பர்களே, மிக அற்புதமான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன். பதிவிற்குள்ளே செல்லலாம். அன்பு நண்பர்களே, வாருங்கள். மிக அற்புதமான நன்னாள், முருகப்பெருமானுடைய உயர்ந்த திருநாளாக பார்க்கிற தைப்பூச நன்னாளிலே முருகனை பணிவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நம்முடைய வாழ்வில் வளங்கள் பல தர வேண்டும். அடியேனன் புரியும் குற்றம் அனைத்தையும் பொறுத்தல் செய்து படியிலா தரங்கைகளெல்லாம் பலதர ஒலித்தென்னாலும் முடிவில் ஆனந்த வீடும் மூடநீர் கருள் செய்வாயோ. முடிவில் ஆனந்த வீடும் மூடநீர் கருள் செய்வாயோ. கடியுலா கடப்பும் கன்னி கந்தனே கருணை வேலே. நீரிடை குமிழி போலும் நிலையிலா யாக்கை தன்னை பாரிடை நிலையென்று உண்ணா பழித்தொழில் பூண்டு ஏற்கும் வாரிடை பொலியும் கொங்கை வனக்குற மடந்தை பாகா. ஓர் இடை ஊருமின்றி உயரும் நின் அருளும் உண்டோ. ஆண்டவனே, உன்னிடத்தில்தான் இந்த கேள்வியினை கேட்கிறேன். உன் அருள் வேண்டும். உன் அருளை வாரி வழங்க வேண்டும். எத்தனையோ அடியார்களுக்கெல்லாம் இந்த நாள் புனிதமான நாள். ஜீவசமாதி ஏற்கும் சித்தர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த நன்னாள். ஆக சித்திகள் பல வழங்கி வாழ்விலே நன்னிலை காட்டக்கூடிய முருகப்பெருமானுடைய மிகப்பெரிய இந்த நன்னாளிலே மிக அற்புதமாக பணிதலிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவருக்கும் உன்னருள் வேண்டும். சரி, பதிவிற்குள்ளே செல்கிறேன். சனி பகவான் கேதுவின் சாரத்தில். கேதுவை பற்றி நான் பல பதிவுகளில் பேசியிருக்கிறேன். கேதுவை யோகனாக நான் அலங்கரித்தெல்லாம் பதிவுகள் செய்திருக்கிறேன். பொதுவிலே கேதுவினுடைய நட்சத்திரங்கள் அஸ்வதி, மகம், மூலம். ஆக கேதுவின் நட்சத்திரங்களாக இருக்கிற இந்த நட்சத்திரத்திலே சனி பகவான் தன்னுடைய அமைப்பிலே இந்த நட்சத்திரத்தை தாங்கி நிற்கும் பொழுது எந்த மாதிரியான பலன்களை வழங்குவார்? சனி பகவான் அஸ்வதியிலோ அல்லது மகத்திலோ அல்லது மூலத்திலோ நிற்கும் பொழுது எந்த மாதிரியான பலன்களை வழங்குவார்? பாதங்கள் இருக்கிறது. 4 பாதங்கள் ஒரு நட்சத்திரங்களுக்கு. ஒவ்வொரு பாதங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை சனி பகவான் வழங்குவார் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆக கேது என்கிற ஞானக்கோளோடு சனி பகவான் இணைவதால் நல்ல பலன்கள் தான் இருக்கும். ஆக சனி பகவான் கேதுவின் அஸ்வதி நட்சத்திரத்திலே முதல் பாதம் என்று சொல்லக்கூடிய முதல் பாதத்திலே நின்றால் என்ன பலன் கிடைக்கும் என்று சொன்னால், தன்னுடைய இளமை காலத்திலே வறுமையோடும் பிற்காலத்திலே மகிழ்ச்சியும் செல்வமும் கூடி வரும். இருந்தாலும் அந்த மந்த புத்தி கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குமா என்று கேட்கும் பொழுது, மந்த புத்தியானது இந்த அஸ்வதி நட்சத்திரத்திலே சனி பகவான் நீச்சமாவதால் நிச்சயம் இருக்கும். நீடித்த ஆயுள் அவனுடைய வாழ்விலே இருக்கும். வரலாறு, நம்முடைய பாரம்பரிய, நம்முடைய அமைப்பிலே இருக்கக்கூடிய பழங்கால விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்கிற ஆர்வம் அமைப்பிலே இருக்கும். நல்ல எழுத்தாளன் ஆவதற்கும், திறம்பட கவிதைகள் எழுதுவதற்கும், திறம்பட தம்முடைய எழுத்துக்களால் புகழ் பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல அஸ்வதி 2ஆம் பாதத்திலே சனி பகவான் இருந்தால் அமைப்பிலே கரிய நிறத்திலே முடியிருக்கும். அவனுக்கு ஒளியான தேகம் இருக்கும். அதே போல இயற்கை சார்ந்த பொருட்களை வைத்து வியாபாரம் செய்தால் அவனுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அதே போல பொது அறிவு கொஞ்சம் குறைவாக இருக்கும். பொருளாதார தட்டுப்பாடு அவ்வப்போது அவனுடைய வாழ்க்கையிலே வரும். அதே போல முன்கோபம் அதிகமாக இருக்கும். சில சமயம் சமூக விரோத செயலிலே அவனுடைய அமைப்பிலே ஈடுபட்டு ஏதாவது சிக்கல்களிலும் அவன் மாட்டிக்கொள்ளலாம். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதே போல அஸ்வதி 3ஆம் பாதத்திலே சனி பகவான் இருந்தால் வியாபாரத்திலே நல்ல திறமையும் நல்ல தெளிவும், தொழிலிலே சிறப்பும், நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும்,
தன்னுடைய அமைப்பிலே தனக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்களிடத்திலே இரக்கமும் அவர்களுடைய நலத்திலே அக்கறையும் நல்ல மனிதனாக புகழ் பெறுவதும் இருந்தாலும் அமைப்பிலே பேராசை அவனுடைய வாழ்விலே உழைக்க தூண்டும். அதே நேரத்திலே பொறுமையற்றவனாக ஒரு சில நேரம் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலே நடந்து கொள்ள வேண்டியது வரும். இதெல்லாம் சனி பகவானுடைய அமைப்பிலே மிக அற்புதமான கேதுவின் காலான அஸ்வதி மூன்றாவது பாதத்திலே இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள். அஸ்வதி 4ஆம் பாதத்திலே சனி பகவான் இருந்தால் அமைப்பிலே பொதுவாக மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும். தன்னுடைய அமைப்பிலே அதிகமாக இறைப்பற்று சமயப்பற்று அவனுக்கெல்லாம் நிரம்ப இருக்கும். ஆன்மீக அமைப்பை அவன் பின்பற்றுவான். அதே நேரத்திலே ஏதாவது மிக விரைவிலேயே பொருள் சேர்க்க முடியுமா, தனம் சேர்க்க முடியுமா என்கிற ஆர்வம், லாட்டரி சீட்டு, சூதாட்ட அமைப்பு, ஏதோ ஒரு காரணத்தினாலே விரைந்து ட்ரேடிங் பண்ணக்கூடியவர்கள், விரைவிலேயே குறைந்த முதலிட்டு அதிக பணம் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் அவையெல்லாம் ஏற்படும். அதிலே ஒரு சில காலங்களில் நல்ல தசாபுத்திகளில் பலனும் கிடைக்கும். அதே போல இந்த அற்புதமான அமைப்பினை சூரியன் பார்வை செய்யும் பொழுது சனி பகவான் அஸ்வதி நாளில் இருக்கும் பொழுது சூரியன் தனது 7ஆம் பார்வையாலே பார்த்தால் விவசாயத்தின் மூலம் அவன் அளவு கடந்த மகிழ்ச்சியும் செல்வமும் பெறுவான். தன்னுடைய வாழ்விலே நிறைய சொத்துக்களை சேர்ப்பதற்கும் ஒரு நல்ல நிலபுலங்களை கொண்ட அவனுடைய அமைப்பிலே ஒரு அற்புதமான கருணை கிடைக்கும். திருமணத்தின் மூலம் ஒரு சில பிரச்சனைகளும் அதே போல திருமண தடையாகவும் அவனுடைய வாழ்விலே இருப்பதற்கும் வாய்ப்புகள் வரும். சரி, அடுத்த நட்சத்திரத்திற்கு விரைகிறேன். மகம் 1ஆம் பாதத்திலே சனி பகவான் இருந்தால் தன்னுடைய அமைப்பிலே நல்ல தோற்றப்பொழிவு, சிறப்பாக அரசு வேலைக்கு முயற்சி செய்தால் கிடைக்கும். நல்ல குழந்தைகள், நல்ல மகன் மகள்கள் அவனுடைய அமைப்பிலே அவனுக்காக இயங்கக்கூடிய, அவனுக்கு உதவக்கூடிய நல்ல வாரிசுகள் கிடைக்கும். அதே போல தன்னுடைய பிடிவாத குணத்தினால் தன்னுடைய திருமண வாழ்க்கையிலே கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். சந்தோஷம் அவ்வப்போது குறையும். உத்தியோகம் தன்னுடைய வாழ்விலே சிறப்பாக இருந்தாலும் இவனுடைய அமைப்பிலே ஏதோ ஒரு காரணத்திற்காக பகைத்து கொண்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் பழிவாங்க வேண்டும் என்கிற அமைப்பிலே காத்திருப்பார்கள். பகைமைகள், எதிர்ப்புகள் வலுக்கும். அதிலிருந்து அவன் மீண்டு வர வேண்டும், முயற்சிகள் செய்ய வேண்டும். அதே போல உடல் ஏதாவது ஒரு வகையிலே சின்ன காயம் படுதல் அல்லது காயத்தின் மூலம் செயல்பாடு குறைதல் அல்லது விபத்துக்கள் ஏற்படுதல் என்பாக ஒரு குறைபாடாக இருக்கிறது. மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதே போல நல்ல பலன்கள் ஏராளம் இருக்கிறது. இந்த அற்புதமான மகம் 1ஆம் பாதத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது, மகம் 2ஆம் பாதத்திலே சனி பகவான் இருந்தால் திருமண வாழ்வு அமைப்பிலே கொஞ்சம் சிறப்பாக இருக்குமா என்று கேட்கும் பொழுது, குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதால் திருமண வாழ்வு 1க்கு 2ஆக இருக்கலாம். அதனுடைய அமைப்பிலே திருமணம் என்பது தன்னுடைய அமைப்பிலே சுற்றத்தாருக்கும் மற்றோருக்கும் தெரியும்படி ஒரு திருமணமும் தெரியாதபடி ஒரு திருமணமும் கூட இருக்கும். அதனால் திருமண வாழ்விலே ஒரு சில பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்பும், அதே போல திருமணம் என்பது இல்லாமல் ஒரு சில அமைப்புகளிலே ஒரு சில உறவு முறைகள் வருவதற்கும் இந்த ஜாதக ரீதியிலே இந்த கிரக அமர்வு காண்கிறது என்று கூட கிரந்தங்கள் கூறுகிறது. எல்லோருக்கும் இந்த பலன்கள் கிடைப்பதில்லை. ஒரு சில மோசமான ஜாதகங்களுக்கு இந்த பலன்கள் கிடைத்து விடுகிறது. சரி, உங்களுடைய சுய ஜாதகத்தின் வலுவிலே இந்த பலன்களிலே பேதம் இருக்கும். அதனால் உறுதியாக இருக்கும் என்று என்னால் சொல்ல முடியாது. சரி, மகம் 3ஆம் பாதத்திலே சனி பகவான் இருப்பதும் திருமணம், தாம்பத்திய வாழ்க்கையினுடைய அமைப்பிலே பிரச்சனைகள், அதே போல மனைவி இவனுக்கு ஓயாத பிரச்சனை தருவாள். அதே போல தன்னுடைய அமைப்பிலே நல்ல வாகன வசதிகள், நல்ல ஆன்மீக நூல்களை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்,
நிறைய ஆட்களை கட்டி காக்கக்கூடிய திறமைகள், எல்லோரையும் ஒடுக்கி அடக்கி ஆள்கிற ஒரு நல்ல ஆளுமை இவையெல்லாம் இருக்கிறது. அதே போல சனியோடு சந்திரன் சேரும் பொழுது தன்னுடைய வயதுக்கு மீறிய பெண்களினுடைய அமைப்பிலே அவனுக்கு ஒரு ஆசைகள் தோன்றும். அதனுடைய அமைப்புகளிலே ஒரு சில அவப்பெயர்கள் ஏற்படும், அவமானம் ஏற்படும் என்றெல்லாம் கிரந்தங்கள் கூறுகிறது. மகம் 4ஆம் பாதத்திலே சனி பகவான் இருந்தால் நல்ல தோற்றப்பொலிவு, கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு அமைப்பு, பிடிவாதம், அதே நேரத்திலே உண்மையாகவும் செம்மையாகவும் சிறப்பாகவும் வாழ்கிற வாழ்க்கை, தன்னுடைய முதலாளியின் கௌரவத்தை காத்து வாகனங்கள் மூலம் பல வருமானங்கள் பெற்று நிலபுலன்களும் கட்டிடங்களும் சொந்தமாக வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கும். மிக அற்புதமான யோக அமைப்பாக மகம் 4ஆம் பாதத்திலே சனி பகவான் நிற்கும் பொழுது பார்க்கிறோம். மூல நட்சத்திரத்திலே சனி பகவான் இருந்தால் என்ன பலன்? மூலம் 1ஆம் பாதத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது மிக நல்ல பலன்களாக நாம் பார்க்கிறோம். நல்ல ஒரு மனைவி, நல்லதொரு கணவன், நல்ல குழந்தைகள், நல்ல மக்கட்பேறு, நிறைய செல்வங்கள் அனுபவித்து குடும்பத்திலேயே ஒரு தாராள மனமுடைய ஒரு நல்ல ஒரு கொள்கை பிடிப்போடு வாழக்கூடிய மிக அற்புதமான மனிதர்களாக மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது வாழ்வு அமைகிறது. மூலம் 2ஆம் பாதத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது, நிறைய சாஸ்திர ஞானங்களை கற்றுணர்ந்து அறிஞனாக இருந்து அவற்றின் மூலம் பெயரையும் புகழையும் பெற்று ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை, எப்போதும் இவனுடைய உதவியையும் ஆலோசனையும் கேட்கும் நண்பர்கள் கூட்டம் இவனை சூழ்ந்திருக்கிறது. ஒரு நல்ல தோற்றப்பொலிவு, உயரம், கட்டுக்கோப்பான பலம் மிகுந்த உடல், ஆக மிக நல்ல ஒரு வாழ்வியலை இந்த ஜாதகன் பெறுகிறான். மூலம் 2ஆம் பாதத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது. மூலம் 3ஆம் பாதத்திலே சனி பகவான் இருந்தால் நல்லதொரு தொழில்துறை அவனுடைய வாழ்வினை அலங்கரிக்கிறது. நல்ல அரச பதவிகளுக்கு நிகரான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஒரு சிலர் அரசியல் அல்லது அரசாங்க உத்தியோகத்திலே சேரலாம். அதன் மூலம் உயரிய பதவியினை பெறலாம். நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய தொழில்களையும் அவர்கள் செய்யலாம். நல்ல பெருமை கிடைக்கும். செவ்வாய் மூலம் 3ஆம் பாதத்தில் உள்ள சனியை பார்த்தால், இந்த செவ்வாய் பார்த்தால் மிகச்சிறந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். வாழ்விலே வளங்கள் பல கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம். மூலம் 4ஆம் பாதத்திலே சனி பகவான் இருந்தால் ஒரு நல்ல ஒரு அரசாங்க வேலையை முயற்சிக்கலாம், அல்லது அரசியல் ரீதியான ஒரு வாய்ப்பினை பெற்று அதிலே ஒரு நல்ல தலைவனாக விளங்கலாம். ஒரு கிராமம், ஒரு நகரம் என்கிற அமைப்பிலே நல்லதொரு தலைமை பதவி, ஒட்டுமொத்த தலைவனாக விளங்குவது, கல்வி ஸ்தாபனத்திலே ஒரு தலைமை பதவிக்கு ஈடான ஸ்தானத்தை அடைவது. சுக்கிரன் இந்த சனியினுடைய அமைப்பிலே, மூலம் 4இல் உள்ள சனியினுடைய அமைப்பிலே சேர்ந்தார் என்று சொன்னால், ஜாதகனினுடைய மனைவியும் நல்ல உத்தியோகம் பார்ப்பவள், நல்ல குணவதியாக இருப்பாள். மென்மேலும் சிறப்புகள் அவருடைய வாழ்விலே கிடைக்கும். உயரிய பலன்களாக நாம் பார்க்கிறோம். ஆக அன்பு நண்பர்களே, அஸ்வதி, மகம், மூலம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் கேதுவினுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்திலே சனி பகவான் நிற்கும் பொழுது எந்த மாதிரியான பலன்கள் என்று இந்த பதிவிலே பார்த்திருந்தோம். அடியேன் ஏதேனும் பிழைபட பேசியிருந்தால், பதர்போல பேசுபவன்தான் நெல் மணிகளாக விளங்குகிற ஜோதிட கண்மணிகள், அடியேனின் பிழை பொறுக்க வேண்டுகிறேன். இந்த அற்புதமான பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம், ஷேர் செய்யலாம். புதிதாக வருகிற அன்பு நெஞ்சங்கள் பார்த்து பயன்பெறும்படி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். மிக்க நன்றி அன்பர்களே, மிக்க நன்றி.